ஓ இன்னைக்கு நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லேயுமே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அப்பஞ்சோட போகிறோம். அப்பஞ்சோட போறீங்களா? சரிம்மா. அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி பச்சரிசி எடுத்துருக்கீங்களா? சரிம்மா. போட்டு இதை ஊற வைக்கிறோம். ஊற வைக்கணுமா? சரிம்மா. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் அப்பம் தான் சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு இன்னைக்கு செஞ்சு பாருங்க. ஆமாம். இப்போ எவ்வளோ எடுத்துருக்கீங்கம்மா? ஒரு கிளாஸ் எடுத்துருக்கீங்களா? சரி. இதை இப்போ ஊற வைக்கணும். ஊற வச்சிடணுமா? சரிம்மா. சரி ஊற வைங்க. இப்போ 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குது. அரிசி களைஞ்சி வச்சுருக்கீங்க. 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. ஏமா ஒரு டம்ளர் போட்டுருக்குறேன். சரிம்மா. அப்புறம் அதுக்கு தேங்காய் தேவையான அளவு, பழம் 2, ஏலக்காய், அப்புறம் வெல்லம் வந்து 3/4 டம்ளர். 1 டம்ளர். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம 3/4 டம்ளர் எடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதையே பாவு காய்ச்சிட போகிறீங்களா? சரிம்மா. அதுக்கு வந்து தண்ணி 1/4 டம்ளர். சரிம்மா. பாவு காய்ச்சலாம். இன்னைக்கு அம்மா வந்து அப்பம் செய்கிறாங்க. கார்த்திகை ஸ்பெஷல், கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஏமா கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் போய் எப்போ வேலை பார்க்குறது? போகணும். இங்கே இருக்கிறேன். சரி சரி சரிம்மா. இன்னைக்கு எங்கே செஞ்சிடலான்னு பார்த்தேன் நான். பாகு ரெடி ஆயிடுச்சா? ஆமாங்க. பாக படிச்சிடலாமா? சரி. ஏன்னா இதில் மண், சுண்ணாம்பு இதெல்லாம் இருக்குது. அதுதான் சுத்தமாக இருக்குது. ஆமாம். இப்படி நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அரைக்கலாம். அப்போ மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது. மழை எல்லாம் உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மழை பெய்யுது. இன்னைக்கு எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யாமல் செய்யுது. நினச்சி மழை பெய்யுது. இப்போ அம்மா இப்போ அரைச்சிடலாமா? சரிங்க. அரிசி போடுறேன். பாகு வடிகட்டி வச்சாச்சு. தண்ணியோடு போடக்கூடாது ஒரு அளவுக்கு. விட்டால் பாகு ஊற்றி அரைச்சிக்கலாம். இது தீபத்துக்கு தான் செய்யணுங்கிறது இல்லை. எந்த நாள் வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஆமாம். சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. 2-3 மணி நேரம் ஓடினா கூட போதும். ஆமாம். 2 மணி நேரம் 1 நாள் ஓடும். ஒரு நல்ல நாள் அதுவுமா ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு நல்லது. இன்னைக்கு பாரு கோயிலுக்கு கூட போகிறதுக்கு வழி இல்லை. சரிம்மா. மழை தூரிகிட்டே இருக்குதேம்மா. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மழை தூருது. உங்கள் ஊர்லேயே மழை தூருதான்னு சொல்லுங்கள். ஜன்னல் வழியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. செம்ம மழை. ஏம்மா மழை தெரியுது. இங்கே தான் தெரியுதுமா மழை. சரிம்மா. இப்போ என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பழத்தை தொளிச்சு வைக்கிறாங்க. அரைச்சிடலாமாம்மா? அரைச்சிடலாம். இது இறங்குமா ஃபஸ்ட்டு. அதை அரைச்சிட்டு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போடுவோம். சரி. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடலாம். என்னம்மா? பாகு ஊற்றிக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம. அம்மா இப்போ என்ன போடுறீங்க? ஏலக்காய். ஒரு 4 ஏலக்காய். இந்த தேங்காய் ஒரு 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு இந்த இருக்கிற பாகெல்லாம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. சரியா இருக்கு. அப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாகு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நைஸாக ஆகிருக்கு. இப்போ பழத்தை போட்டுடலாம். பழத்தை கட் பண்ணி வச்சு இப்படி போட்டுருங்க. 2 பழம். சின்ன பழம்னால 2 பழம். பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். இது 1 டம்ளர் அரிசிக்கு அளவானது. ஏமா? சரி. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தோசை பழத்துக்கு. சரி அரைச்சி எடுத்துருங்க. எல்லாம் ஊற்றி அரைச்சிக்கலாம். சரிம்மா. இருக்கிற பாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஏமா? தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அரைச்சாச்சாம்மா? அரைச்சாச்சு. சரிம்மா, இப்போ பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிக்கலாம். கரண்டி எங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. கரெக்டாக இருக்குது தோசை மாவு பார்த்துக்கம்மா. எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஓகே, தண்ணி சேர்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும்மா. ஓகே, நம்ம வீட்டில் இன்றைக்கி அப்பம் ரெடி இருக்கும். தோசை பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, எண்ணெயும் காய வச்சிட்டோமா? நீங்கள் அரைக்கிறதுக்குள்ளே காய வச்சிடலாம். சோடா உப்பு கொஞ்சம் நம்ம சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். ஏம்மா சேர்க்குறீங்களா இல்லை பழம் போட்டதுனால வேண்டாமா? போட்டிருக்குதுல்ல. சரிம்மா, பழம் போடலைன்னா வேணால் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். காஞ்சிருச்சு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருக்குமா? நான் அப்படியே ஊற்றிக்க வச்சுட்டேன். ஊற்றலாம். ஓ, சூடாகிடுச்சு பாருங்க. கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு கரண்டி எடுத்து அளவாக ஊற்றி வேண்டியதுதான். நல்ல புஷ்ஷுன்னு மேலே வரும்போது திருப்பி விட்டு வேண்டியது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சாம்மா? கொஞ்சம் செவந்த மாதிரி எடுக்கணும். சூப்பர். எங்கள் அம்மா எனக்கு அப்பம் சுட்டு தருகிறார்கள். ரெடி அப்பம். எப்படி பொல்லுன்னு வருது மேலே. சூப்பர்மா. அவ்வளோதான். எல்லாம் இதே மாதிரி சுடுங்க. ஆமாம், தீபத்தன்னைக்கு இப்படி சுட்டு தீபம் செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க. ஆமாம், செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. கடவுளுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் அம்மா இங்கே செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு. ஏம்மா? தெய்வம் போடணும், அதனால இங்கேயே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சரின்னு செஞ்சிட்ருக்காங்க. பிளேட் இருந்தாங்கம்மா, இந்தாங்கம்மா பிளேட். ஓகே, அடுத்தடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா ஊற்றில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பழம் மட்டும் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 2 நாள் நான் இந்த அளவு போட்டோமா அந்த அளவு போடுங்க. இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. ஏம்மா? யாருக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குமோ அதிகமாக போட்டுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 ஊற்றினோம்னா ஒட்டிக்கும். ஏமா? ஒன்றுக்குமே ஒன்று ஒட்டிக்கும். ஆமாம், மிதமான சூட்டில் வச்சுட்டு பண்ணிக்கிங்க, சுட்டுக்குங்க. நான் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே காய வச்சதுனால நல்லா டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துக்கலாமா? அப்படியே பூரி வந்த மாதிரி வருது. ஆனால் நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கல, கரெக்டாக இருக்கிறாமா? 2 சூப்பர், செம. நல்லா பஞ்சு போல் வந்துருக்குதுமா. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் இப்படி சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ அம்மா வந்து அப்பம் செஞ்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஏம்மா? இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது அப்பம். இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வந்துருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இதே மாதிரி அம்மா சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அம்மா சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு எனக்குமா சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆமாம், இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குது. எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.